அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற ரீடிங் எப்படின்னா, ஒரு பழைய மொபைலை தூக்கி போட்டுட்டு ஒரு புது ஐபோன் வாங்குற மாதிரி. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இன்றைக்கான தீம். யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும்னு பார்த்தா, நீங்க இன்னைக்கு தற்செயலா இந்த பொருட்களை எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான். அது என்னன்னா, பேர்ட்ஸ்ல கருப்பு காகம், இல்லனா ஒரு ப்ளூ கலர் குருவி, அப்புறம் கலர்ஸ்ல பிளட் ரெட், அப்புறம் கிரே கலர், அப்புறம் திங்ஸ்ல உடஞ்ச கண்ணாடி துண்டு, அப்படி இல்லைன்னா இந்த ரஸ்டான கீ, அப்புறம் காய்ந்த ஒரு ரோஜா இதழ், அதுக்கப்புறமா ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா 1313333911. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திருந்தா இன்றைக்கான மனநிலை என்னன்னா, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் வலியும், இன்னொரு பக்கம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு கெத்து கலந்த குழப்பத்துலதான் இருப்பீங்க. அதாவது கமல் சொல்ற மாதிரி பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி மனசு பாரமா இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு உங்க உள் மனசுக்கு மட்டும் தெரியுது. ஓகேங்க, இப்போ நம்ம ஆழமான விளக்கத்துக்கு போலாம். முதல்ல வந்திருக்க கார்டு என்னன்னா டெத். ஓகே, பயந்துராதீங்க. இது ஆயுசு முடிவை சொல்லல, உங்க கஷ்ட காலத்தோட முடிவை சொல்லுது. சரிங்களா? ஒரு கதவு அடைக்கப்பட்டுச்சுனாதான் இன்னொன்னு திறக்கும் அப்படின்னு எல்லாரும் பாடமா இது நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் நானும் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நீங்க ரொம்ப காலமா எதை பிடிச்சிட்டு தொங்குறீங்களோ அத பிரபஞ்சம் தட்டி விட போகுது. அடுத்ததா கிங் ஆஃப் வான்ஸ். இது நீங்க தான். அடக்குமுறைக்கு அஞ்சாத எரியிற நெருப்பு மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கு.